உதயாதி நாளிகை 5 உனது உயிர் பறிக்கப்படும். ஐயா, சுடுகாட்டுல துரத்த ஆரம்பிச்ச பாம்பு இப்போ என்ன துரத்துற மாதிரியே இருக்கு ஐயா. டேய் டேய், உனக்கு நடந்த மாதிரி தான்டா இன்னைக்கு அதிகாலையில எனக்கும் ஜனாவுக்கும் நடந்துச்சுடா. இதுல இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியாம தான்டா காலன் சாமிய பார்க்க வந்தோம். ஆனா அங்க அவரையும் காணண்டா. அங்க இருந்த ஒரு பாம்பு எங்களை துரத்த ஆரம்பிச்சிருச்சுடா. என்னையா சொல்றீங்க? எனக்கு தெரிஞ்சு கனகதுர்கா சிலைக்கு சக்தி வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அதனாலதான் நமக்கு எப்படி எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு ஐயா. அது என்னமோடா, அது என்னமோ நமக்கு டைம் குறிச்சிட்டாங்க. இந்த கண்டத்துல இருந்து எப்படியாவது உயிர் தப்பிச்சிட்டோம்னா தான் நாம தப்பிச்சோம். அதுக்காக தாண்டா நாங்க ஓடிக்கிட்டு இருக்கோம். டேய், நீயும் எங்கேயாவது ஓடி தப்பிச்சுக்கோடா. உயிரோட இருந்தேன்னா அப்புறமா நாம சந்திப்போம். சரியா? இப்ப வை. அண்ணே, அவன்கிட்ட என்னென்ன பேச்சு? அந்த பேப்பர்ல எழுதியிருக்கிற மாதிரி நேரம் நெருங்கிக்கிட்டே இருக்குண்ணே. வாங்கண்ணே, காலன் சாமி எங்க இருக்காருன்னு தேடி பார்ப்போம். சரி, எடு வண்டி எடு. ஏய், என்னடா ஏன் இப்படி அலற? அங்க பாருங்க. அதே பாம்பு எங்கேயும் வந்துருச்சுடா. ஐயா ஐயா, என்னையா சொல்றீங்க? எங்களை துரத்துற பாம்பு கார் பானட்ல மேல ஏறி படம் எடுத்து ஆடுதுடா. ஐயா ஐயா, இங்க பாம்பு படம் எடுத்து ஆடுதியா? என்னடா சொல்ற? ஐயா, ஆமையா, சுடுகாட்டுல சூளத்துல பார்த்த அதே பாம்பு தாயா. அண்ணே, அவ சொன்ன நேரத்துக்குள்ள நம்ம சோழிய முடிக்க போறான்னு நினைக்கிறேன். ஐயோ, என்ன பண்றது? அண்ணே, இறங்கி ஓடிடலாண்ணே. இறங்குடா, இறங்கு. ஐயோ, இந்த பெல்ட் வர மாட்டேங்குது. ஐயா, நான் உன்னை காப்பாத்த வரலன்னு சொல்றியே, இப்ப நீங்க உயிரோட இருக்கிறதே என்னால தானே. ஏன் உன்னால புரிஞ்சுக்க முடியல? உன்னை ஆளுங்க துரத்தினப்ப, தலையில அடிச்சப்ப, கல்ல கட்டி குளத்துல தூக்கி போட்டப்ப, அந்த நேரம் நான் ஏன் உன்னை காப்பாத்தலன்னு கேக்குற. எல்லாமே விதிப்படியும் கர்மாவின் படியும் நடக்கிறத தெய்வமே நினைச்சாலும் தடுக்க முடியாது. இதை நான் உனக்கு எப்படி சொல்லி புரிய வைப்பேன்? துர்கா, உனக்கு எல்லாமாவும் இருக்கிற கனக துர்க்கைய நீ கோச்சிக்கலாமா? ஏன்னா ஒருத்தருக்கு துன்பம் வரப்ப அந்த கடவுளே நேர்ல வந்து உதவி செய்யணும்னு எதிர்பார்க்கறது சரியா? இவ்வளவு ஏன் சரியான நேரத்துல உனக்கு உதவி செய்யணும்னு எனக்குள்ள தோண வச்சதே அந்த கனக துர்கா தானே நான் நம்புறேன். நீ அதை அப்படி எடுத்துக்க கூடாது. என்னால அப்படி நினைக்க முடியல. ஆனா உயிர் ஆபத்துல இருந்து என்ன இந்த அம்மா நினைச்சிருந்தா காப்பாத்திருக்கலாம்ல. ஏன் ஆத்த எனக்கு இறக்கம் காட்டல? இத்தனை கஷ்டத்துக்கு அப்புறம் தான்
நான் உயிர் பொழைச்சு வரணுமா? உண்மையிலேயே இந்த அம்மனோட அருளாலதான் நீ காப்பாத்த வந்திருக்க. அதுல எனக்கு சந்தேகமே இல்ல. ஏன்னா நீ என்ன மாதிரி இருக்க. என்னை காப்பாத்த வந்ததும் இல்லாம என் இடத்துல இருந்து என் குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்திருக்க. நிச்சயமா இது தெய்வ செயல்தான். ஆனா என்னோட கோபம் என்னன்னா, எனக்கு உதவியே பண்றதா இருந்தாலும் நீ எப்படி என்னோட புருஷன் பக்கத்துல அவரோட மனைவிங்கிற அந்தஸ்துக்குள்ள வர முடியும்? என்னை காப்பாத்துறதா இருந்தா அம்மன் எப்படி வேணாலும் வந்து என்னை காப்பாத்திருக்கலாமே. அன்னைக்கு என்ன கொல்ல பார்த்தாங்களே, அன்னைக்குதான் என் புருஷன் என் மனச புரிஞ்சுக்கிட்டு என் கூட சேர்ந்து வாழ ஆரம்பிச்சாரு. அந்த நேரத்துல அந்த கொலை முயற்சியில இருந்து ஆத்தா என்ன காப்பாத்திருக்கலாம். அன்னைக்கு என் புருஷன் கூட சேர்ந்து வாழ்ற மாதிரி பண்ணிருக்கலாம். அப்ப காப்பாத்தாம விட்டதுனால தானே நான் இல்லாத அந்த நேரத்துல சின்னையாவும் என் குடும்பமும் என்ன தேடுவாங்கன்றதுக்காக நீ ஏன் இடத்துக்கு போயிருக்க. என்னதான் நீ என்ன காப்பாத்த வந்திருந்தாலும் இத்தனை நாளா என் புருஷன் பக்கத்துல அவரோட மனைவிங்கிற அந்தஸ்தோட இருந்திருக்கு. அதை எப்படி என்னால ஏத்துக்க முடியும்? எந்த பொண்ணும் யாருக்காகவும் எதுக்காகவும் மனைவிங்கிற அந்தஸ்து விட்டு கொடுக்க மாட்டா. அது சாதாரணமாவும் எடுத்துக்க மாட்டா. எனக்கு நல்லது செய்ய நீ கடவுள் அனுப்பின ஆளா கூட இருக்கலாம். ஏன் கடவுளாவே கூட இருக்கலாம். ஆனாலும் சின்னையா கிட்ட நான் தானே அவரை நம்ப வச்சு அவரை ஏமாத்தினத என்னால ஏத்துக்கவே முடியாது. என் விஷயத்துல அந்த ஆத்தா எனக்கு சரியான நிவாரணத்தை கொடுக்கல. எனக்கு ஒரு தப்பான தீர்ப்பை கொடுத்துட்டா. என் வாழ்க்கைய நான் அந்த அம்மனுக்காக தானே அர்ப்பணிச்சிருந்தேன். அவளோட மகனா, அவளோட பக்தனா, அப்படிப்பட்ட எனக்கு துயரம் வந்தப்போ அவ வந்து எனக்கு உதவி பண்ண விதம் எனக்கு அறவே பிடிக்கல. இப்போ நீ வந்து நடந்த விஷயத்தெல்லாம் யார்கிட்டயும் சொல்ல வேண்டான்னு சொல்ற. நீ சொல்றத கேட்டு நானும் சொல்லாம இருந்தனா நாளைக்கு இந்த உண்மையெல்லாம் சின்னையாவுக்கு தெரிய வரப்போ நான் ஏன் மறைச்சேன்னு அவரு கேட்டாருன்னா நான் என்ன பதில் சொல்லுவேன்? என்ன அவரு தப்பா நினைக்க மாட்டாரா? அப்ப அவர் என்னால எப்படி கண் கொண்டு பார்க்க முடியும்? அதுக்கப்புறம் அவர் என் மேல நம்பிக்கை வைப்பாரா? இந்த ஆத்தா என் புருஷனை நானே ஏமாத்தின ஒரு கட்டாயத்துக்கு என்ன தள்ளிடுச்சு. இதுதான் அம்மனோட கருணையா? இதுதான் அம்மன் எனக்கு செஞ்ச உதவியா? அவளையே நினைச்சுக்கிட்டு இருந்த எனக்கு இதை செய்ய அவளுக்கு எப்படி மனசு வந்துச்சு? துர்கா, உனக்கு நடந்து முடிஞ்சத யாராலையும் மாத்த முடியாது. இறந்த காலம் இனி திரும்ப வராது. உன்னோட கர்மாவும் அறியாமையும் உன்னை இப்படி எல்லாம் பேச வைக்குது. கடவுளாவே இருந்தாலும் நானும் காலத்துக்கும் விதிக்கும் கட்டுப்பட்டவதான். இதெல்லாம் நடக்கணுங்கிறது விதி. இதை என்னால கூட மாத்த முடியாது.
நானும் கௌரியும் இவ்வளவுதான் எங்களோட அம்மாவா நினைச்சோம். எனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா இவ என்னை காப்பாத்த வந்துருவான்னு நம்பினேன். என்ன பொறுத்த வரைக்கும் இவ நான் நம்பின கனகதுர்கை அம்மனே கிடையாது. துர்கா, எந்த ஓட்டம் வரவும் இல்லாத ஒரு பேரு தெரியாத நீ எனக்கு செஞ்சத கூட நான் நம்புறேன் இந்த அம்மன் எனக்கு செய்யலையே. நான் அம்மாவை நினைச்ச இந்த அம்மன் செய்யலையே. நான் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு தானே இருக்க. இது வரைக்கும் எதுக்குமே வராது நீ இனிமேலும் என் விஷயத்துல எதுக்காகவும் வரக்கூடாது. இது ஏன் சம்மந்தப்பட்ட எந்த விஷயத்துக்காகவும் நீ இனிமே வர வேண்டாம். துர்கா, நானே ரத்தத்தை எடுத்து உன் நெத்தில குங்குமமா போட்டு வச்சு உன்னை கூப்பிட்டாலே தவிர நீ வரக்கூடாது. இது உனக்கும் எனக்குமான சத்தியம். இது நான் உனக்கு கொடுக்கிற சத்திய வாக்கு. துர்கா, ஜனா, பாம்பு வருதுடா. ஜனா, ஓடுறா, ஓடு, ஓடுறா, ஓடுடா. வருதுடா. ஐயோ, வண்டியில ஏறுறா, ஏறு, ஏறு, சீக்கிரம். அண்ணே, வண்டி எடுங்க, வண்டி எடுங்க, வண்டிய ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குதுடா. வண்டி எடுங்க அண்ணே. ஐயோ, பாம்பு, பாம்பு. அண்ணே, அங்க இருக்குண்ணே, அங்க இருக்கு, அங்க இருக்கு. அண்ணே, வண்டிய ஸ்டார்ட் பண்ணுங்க, ஸ்டார்ட் பண்ணுங்க. என்னடா ஆச்சு? அப்பாவுக்கும் சித்தப்பாக்கும் மாறி மாறி கால் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். நாட் ரீச்சபிள் தான் வருது. 8:30 மணிக்கு இன்னும் 5 நிமிஷம் தாண்டா இருக்கு. காலன் சாமி என்ன சொன்னாருன்னு தெரியலையே. உயிர் கண்டத்துல இருந்து தப்பிச்சிருவாங்களா இல்ல? அக்கா, நீங்க ஏன் அப்படி நினைக்கிறீங்க? அவங்க உயிருக்கு ஒரு ஆபத்து வராதுக்கா. கவலைப்படாம தைரியமா இருங்க. ஆனா பாருங்க, போனவங்களுக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு நாம இங்க கடந்து தவியா தவிச்சிட்டு இருக்கோம். ஆனா இப்ப கூட வீணா நம்ம கூட இல்ல, பாத்தீங்களா? ஐயோ சித்தி, அவ இங்க இருந்து என்ன பண்ண போறா? இல்ல அர்ஜுன், அவங்க 2 பேரும் இங்க இருந்து கிளம்பி போக லேட் ஆக காரணமே அவதானே. அதனாலதான் அவளுக்கும் துர்காவுக்கும் ஏதோ தொடர்பு இருக்குன்னு நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டு இருந்தேன். ஆனா யாருமே அத பெருசா எடுத்துக்கவே மாட்டேங்கிறீங்க. எங்க போய் என்ன சதி வேலை பண்ணிட்டு இருக்காளோ தெரியல. உங்க மருமகளை பத்தி நீங்களே குறை சொல்றீங்க. நீ வேற. அவளை விடுங்க சித்தி. முதல்ல அப்பாவுக்கும் சித்தப்பாவுக்கும் என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம்.
நீ மறுபடியும் அவருக்கு கால் பண்ணுடா. மா நாட் ரிச்சபிள் தான்மா பதில் வருது. ஐயோ, நானே ரத்தத்தை எடுத்து உன் நெத்தில குங்குமமா போட்டு வச்சு உன்னை கூப்பிட்டாலே தவிர நீ வரக்கூடாது. இது உனக்கும் எனக்குமான சத்தியம். துர்கா, இப்பதான் உயிர் பொழைச்சு வந்திருக்க. இவ்வளவு உணர்ச்சி வசப்பட்டு பேசினா உன் உடம்பு தாங்குமா? என் மனசு இன்னும் ஆறல. உயிர் போற ஆபத்துல அவன் மட்டும் எனக்கு காப்பாத்திருந்தா எனக்கு இந்த நிலைமை வந்திருக்காது. என் வீட்டுக்கு நீ போயிருக்க வேண்டிய அவசியம் வந்திருக்காது. சின்னையா கிட்ட போய் சொல்லி ஏமாத்திருக்க வேண்டாம். எந்த உண்மையும் சொல்ல முடியாத நிலைமையில இருக்கனே. நாளைக்கு உண்மை தெரிஞ்சு என்ன அவர் கேள்வி கேட்டாருன்னா அவர் முன்னாடி நான் ஒரு குற்றவாளியா நிப்பனே. அப்போ அவரு என்கிட்ட கோச்சுக்கிட்டாருன்னா மறுபடியும் நான் ஒரு நடப்பணமா தானே வாழணும். இப்படி ஒரு நிலைமையை கொடுத்த ஆத்தாவ எதுக்காக நான் தெய்வமா நினைக்கணும்? எதுக்காக நான் அவளை என் தாயா நினைக்கணும்? நான் கேக்குறது நியாயம் தானே? அதனாலதான் அவளுக்கே நான் ஒரு கட்டுப்பாடு விதிச்சிட்டேன். அவசரப்பட்டுட்டே துர்கா. கர்மா, முன்ஜென்ம பலன், விதி இப்படி எல்லாமும் சேர்ந்ததுதான். நம்ம வாழ்க்கையில நடக்கிற அத்தனையும் அத அந்த ஆண்டவனே நினைச்சாலும் மாத்த முடியாது. ஆனா உன்னோட பக்தியாலதான் நானே உன் ரூபத்துல வந்து உன்னை காப்பாத்திட்டு இருக்கேன். நீ உயிர் பொழைச்சிட்டாலும் உனக்கான ஆபத்து இன்னும் உன்னை விட்டு விலகல. நான் செய்ய வேண்டிய காரியம் இன்னும் இருக்கு. விஷயம் புரியாம அதுக்குள்ள என்னை இப்படி கட்டி போட்டுட்டியே. டயர்ல ஏத்தி கொல்லுங்க பாம்பு. ஏத்துங்க, அடிச்சு கொல்லுங்க. அண்ணே சூப்பர்ண்ணே. அந்த பாம்பு நசுங்கி செத்துருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு அதிகாலையில இருந்து இப்ப வரைக்கும் சாவு பயத்தை காட்டிக்கிட்டே இருந்துச்சுல அந்த பாம்பு. இப்போ அதையே நசுக்கி கொன்னுட்டா. என்ன நீ நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம ஏதோ யோசனையில உட்கார்ந்துட்டு இருக்க? என்ன சொல்றது? காலமும் விதியும் விளையாடும் போது வேடிக்கை பார்க்கறது தவிர வேற வழி கிடையாது. அது இப்போ உனக்கு புரியாது. போக போக அதுவே உனக்கு புரியும். நீ என்ன சொல்லு? நடந்ததெல்லாம் என்னால ஏத்துக்க முடியல. ஆத்தாவ நினைச்சு என் மனசு ஆறல. கடைசியா நான் 2 பேரை உனக்காக களை எடுக்க வேண்டி இருந்துச்சு. அதை எடுக்க விடாம பண்ணிட்டியே. அதனால நீ இன்னும் என்ன கஷ்டம்லாம் அனுபவிக்க போறியோ
அதை நினைச்சாதான் எனக்கு கவலையா இருக்கு. அண்ணே ஆ, உயிர் பறிக்கப்படும்னு சொன்ன கெடுவும் முடிஞ்சிருச்சுண்ணே. ஆ. அப்போ கண்டத்துல இருந்து நம்ம தப்பிச்சிட்டோமா? ஆமாண்ணே, தப்பிச்சிட்டோம். ஜனா, நமக்கு சாவே கிடையாதுடா. ஆமாண்ணே, நாம செய்ய வேண்டிய அத்தனையும் செஞ்சு முடிப்போம்டா. முடிப்போம். செஞ்சு முடிப்போம்ண்ணே. ஏய் ஜனா, அண்ணே அந்த பாம்பு செத்துருச்சான்னு பாருடா. அண்ணே, என்னண்ணே பாம்பு அடிபட்டு செத்துருக்கும்னு பார்த்தா அங்க ஒண்ணுமே காணுமேண்ணே. ஒருவேளை காரி ஏத்துறதுக்கு முன்னாடியே தப்பிச்சு ஓடி இருக்குமோ? அண்ணே அண்ணே அண்ணே.